அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ், நாம் இந்த உரையின் வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஹிஜ்ரத். நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த அந்த ஹிஜ்ரத் பயணம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற ஒரு பயணத்தை உலமாக்கள் ஒரு சாதாரண பயணமாக பார்க்காமல் ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக உலமாக்கள் அதை நமக்கு வர்ணிப்பார்கள். உண்மையில் ஹிஜ்ரத் பலவிதமான விஷயங்களை அந்த ஹிஜ்ரத் செய்த நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஏன் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை ஊற்றியது தான் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனத்தை நான் ஓதினேன் அல்லவா, சூரா யாசீனுடைய வசனம் அது. அந்த வசனத்தில் இறைவன் சொல்வான், அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம், அதனால் அவர்களால் எதையும் பார்க்க முடியாது. அல் குர்ஆன் 36:9. இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது தெரியுமா நண்பர்களே? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். அந்த வசனம் ஒரு செய்தி சொல்லும். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார். இந்த வசனமும் ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டும். எனவே இவையெல்லாம் எதை பற்றி பேசுகிறது தெரியுமா நண்பர்களே? இது ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய ஒரு அங்கமாக இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லும். நாம் சென்ற உரையின் வாயிலாக நாம் ஹிஜ்ரி ஆண்டை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? அந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் பேசியிருந்தோம். ஹிஜ்ரி என்பது எங்கிருந்து அந்த வார்த்தை எடுக்கப்பட்டது, அந்த ஆண்டு உருவப்பட்டது என்று நாம் பார்க்கும்பொழுது ஹிஜ்ரத் என்பது அது உருவாக்கம் பெற்றிருக்கிறது. எனவே அந்த ஹிஜ்ரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும். ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் மிகுந்த சிரமத்திற்கு ஊடாக அவர்கள் இஸ்லாத்துடைய இந்த நற்பணியை செவ்வனை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மக்கா குறைஷிகள் அவருடைய வேலையில் அவர்கள் மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவேதான் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது நகரத்தில் போய் மக்களுக்கு நல்வழிப்படுத்தி அங்கு நம்முடைய தீன் பணியை சிறப்பாமல் நாம் செய்ய முடியுமா என்ற இயக்கத்தோடு சென்ற நிலையெல்லாம் பார்க்க முடிந்தது. அதில் ஒன்றாகத்தான் மக்காவிலிருந்து மதீனா பயணம். ஆனால் இந்த மக்கா மதீனா பயணம் இலகுவாக முடிந்துவிடவில்லை. முன்னதாகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள், யா ரசூலல்லாஹ் நாம் ஹிஜ்ரத் செல்லலாமா யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் பொறுமைப்படுத்தினார்கள், சாந்தப்படுத்தினார்கள், அவசரப்படாதீர், அல்லாஹ்வுடைய அனுமதி வரட்டும். அபூபக்கர் அவர்கள் ஒட்டகம் கூட தயார் பண்ணி வைத்து விட்டார்கள் செல்வதற்கு. இவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய நிகழ்வு. இது காரணம் என்ன? நம்மிடத்தில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தின் முதல் தலைப்பே நமக்கு இதுதான், அல்லாஹ்வுடைய அனுமதி.
எனவே அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த அனுமதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர் வீட்டில இரவு வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றான். நீங்கள் மக்கா விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள், புலம்பெயர்ந்து செல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய படுக்கையில தன்னுடைய சச்சா மகன் அது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களை படுக்க வைத்தார்கள். ஒரு சாதுரிய புத்தி என்று சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பை அங்கே வெளிப்படுத்தினார்கள், அமானிதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தான் மக்கா காஃபிர்களால் எதிர்க்கப்பட்டாலும் எதிர்வினை ஆற்றப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பொருள்களையும் அனைத்து விஷயங்களும் அமானிதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வைக்கப்படும். இப்போ மக்கா காஃபிர்களுடைய அமானித பொருள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு பயணம் போறணும். இப்போ இந்த பொருள்களை எடுத்துட்டு போனா அன்னைக்கு குறையாகிடும். அமானிதம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு முஃமினுடைய உயரிய பண்பு அது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உரியவர்களுக்கு ஒப்படைக்கும் என்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த இடத்திலே பொறுப்பாளராக நியமித்து தன்னுடைய படுக்கையிலே அவர்களை படுக்கச் செய்து அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களை பொறுப்பாளராக்கி அவர்களை அங்கே பயணப்படுகின்றார்கள். நண்பர்களே, உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து வாகனத்துல போற பயணம்லாம் இல்லைங்க. இது என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வெளியில குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறான். முன்னதாக முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு தெரியுங்களா? நம்ம எல்லாம் போய் ஒரு ஆளா போய் நம்ம வந்து முகம்மதை நம்ம வந்து கொன்றோம் சொன்னா அந்த அப்து மனாஃப் கூட்டம் இருக்க நம்மளை வந்து தாக்கி அழிச்சிடுவாங்க. உடனே நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கூட்டத்துடைய ஒவ்வொரு இளைஞர்கள் வீரமுக்கு இளைஞர் நம்ம தேர்வு செய்து அவர்களுக்கு வாழ்க்கையும் ஆயுதங்களையும் கையில கொடுத்து அனைவரும் ஒரே நேரத்தில் என்ன செய்வோம்? முகமது நாம் அட்டாக் செய்து அவரை கொலை செஞ்சிருவோம். நவுதுபில்லா. அவன் இந்த திட்டம் தீட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு முன்னால் சேர்ந்திருக்கிறான். இந்த முகம்மதை என்ன செய்யக்கூடாது? தப்பு விட்டுறக்கூடாது. அவன் திட்டம். வெளியே எதிரி கூட்டம், உள்ள அல்லாஹுடைய உத்தரவு. அந்த படுக்கையில தன்னுடைய சகோதரர் அலித் அலி அவர்களை என்ன செய்ய படுக்க வச்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம் சிந்தித்து பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெளியே வந்திருப்பாங்க? வெளியே வந்தாவே வெட்டுவான், வாளால் வீசுவான், தலை துண்டாக்கப்பட்டுரும், கை கால் வெட்டப்பட்டுரும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சிருப்பாங்க. இப்போ ஹிஜ்ரத்துடைய ஆரம்ப நிகழ்வு இது நண்பர்களே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வராங்க. அவர்களுக்கு தெரியும் நாம் பத்திரமா போயிடுவோம். ஏன்னா உத்தரவு கொடுத்தது உங்களையும் என்னையும் படைத்த அந்த அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துடுச்சுன்னு சொன்னா உலகமே கால் தூசிக்கு சமணம் சொல்லுவோம் இல்லையா? அதே போல எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாஹ் பாதுகாப்பான். அலிஹுடைய உள்ளத்துலயும் அதுதான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் உங்களை விட்டுட்டு போறேன், 2 நாள்ல நீங்க என்ன செய்யுங்க? மதீனாவை வந்து எங்களை சந்திங்கன்னு சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தைரியத்துல தான் அது அலி என்ன செய்றாங்க? படுக்கிறாங்க. படுக்கையில படுத்து பெட்ஷீட்டை விரிப்பனை செய்றாங்க, முகத்தை மூடி கொண்டாங்க. மக்கா காஃபிர்கள் என்ன செய்வாங்க? அவங்க தெரியும். ஆனால் நம்பிக்கை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் மேல் நம்பிக்கை. அல்லாஹ் தான் கிளம்ப சொன்னா அல்லாஹ் பத்திரமா கொண்டு போயிடுவான். அலி அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தையுமே நம்பிக்கை. என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, 2-3 நாள் என்ன செய்யுங்க? மதீனா வந்து எங்களை சந்திங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? மதீனாவுக்கு போயிடுவேன். பார்த்தீங்களா? சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது உயரிய அன்பு வைத்திருந்தார்கள் நண்பர்களே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, உடனே என்ன செய்யறாங்க? அந்த விஷயங்களை செய்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே வராங்க. இப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு காக்குறான். நான் மேல ஒரு வசனத்தை ஓதுன சூரா யாசின் வசனத்தை. என்ன வசனம்? அநேகம் சூரா யாசின் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த வசனம் வஜால்னா மின் பைன ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். சூரா யாசினுடைய 9வது ஆயத்து இது. அந்த வசனத்துடைய அர்த்தம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம். எதிரிகள் நிக்கிறான், நபிசா வராங்க, கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறான், அவங்களை பார்க்கறாங்க. நபிசா அவங்கள எதிரிகள்லாம் பார்க்கறாங்க.
உலமாக்கள் சொல்லுவாங்க, கையை தூக்க முடியாது, கை காலை அசைக்க முடியாது, வாளை வீச முடியாது. நபியை பார்க்குறான், உறுப்புகள்லாம் செயலற்று போயிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், முன்னாடி பின்னாடி நம்ம சுவரை ஏற்படுத்திட்டோம், திரையை ஏற்படுத்திட்டோம். அல்லாஹ்க்கு திரை ஏற்படுத்தி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 கடல் இருக்கு, 2 கடலுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு திரையை வச்சிருக்கிறான். நமக்கு தெரியுமா? நம்ம லேசில் கண்டுபிடிச்சிருவோமா? உப்பு தண்ணி இனிப்பான இடத்துலையும் இனிப்பு தண்ணி உப்பு இடத்துலையும் போகாது, நமக்கு தெரியுமா? அல்லாஹ் திரையை வச்சிருக்கிறான். அல்லாஹ் நான் எப்படி தெரியும், அந்த திரையை என் கண்ணுக்கு தெரிந்தாதான் திரைன்னு சொல்லுவது அது என்னுடைய இயலாமை. இப்போ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் செய்யறான், இந்த வசந்தம் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா திரை ஏற்படுத்தினான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, வீட்டை விட்டு வெளியே வராங்க, எதிரிகளுடைய கையில வாள்கள்லாம் இருக்கு. நபிகள் நாயகம் அவர் கொஞ்சம் கூட அச்சப்படலை, கொஞ்சம் கூட அச்சப்படல. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய செய்தி இருக்கு. நீங்க புறப்படுங்கன்னு சொன்னது அந்த அல்லாஹ். தைரியமா நபிகள் நாயகம் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வரும்போது என்ன செய்யறாங்க, ஒரு பிடி மண் எடுத்து அவங்களுடைய கண்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அவங்க மேல வீசுறாங்க. ஒரு பிடி மண்ணை வீசுறாங்க, வீசி இந்த ஆயத்தை ஓதுறாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷய்னாஹும் லா யுப்சிரூன். நாமும் இதே போன்ற வசனங்கள் என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய எதிரிகளிடத்துல பயன்படுத்தணும். இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இது போன்ற வசனம் பயன்படுத்த முயற்சி செய்யணும். நண்பர்களே, அவங்கெல்லாம் உணர்ச்சியற்று ஸ்தம்பித்து நின்றார்கள் என்பது நமக்கு என்ன செய்ய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்தி. இப்போ நபிகள் நாயகம் அவங்க வந்து அங்கே வெளியே வந்தாங்க, நிற்கிறாங்கன்னு வேகமாக நபிசாம் ஓடலை. நபிசாம் மெதுவாக நிதானமாக அவங்க பொறுமையாக கடந்து போகிறாங்க. எங்கே போனாங்க தெரியுங்களா? நேராக அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இரவு நேரங்க, இரவு நேரம் அந்த கதவை, வீட்டு கதவை தட்டுவதற்கு கை வச்சா கதவு தானாக திறக்குது. அங்கே பார்த்தா அபூபக்கர் அவங்க உட்காந்து இருக்கிறாங்க, யாரையும் எதிர்பார்த்து உட்காந்து இருக்கிறாங்க. நபிசாம் கேட்குறாங்க, என்ன யாரையும் எதிர்பார்க்குறீங்களா? அவங்களுடைய என்னன்னா, நபிசா இப்போ வேணா வருவாங்க, உன்னதான் வாகனம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. நபி அனுமதி கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹ் உத்தரவுக்கா அவங்களும் வெயிட்டிங்ல இருந்தாங்க. நபிசா கதவு திறந்தா அபூபக்கர் நாயகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபிசாசம் வந்த உடனே செய்றாங்க, அவங்க 2 பேரும் பேசி கொண்டாங்க. பிறகு அவங்க வாகனங்கள் இருக்கு, அவங்க வாகனத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, நபிசாசம் அவர்கள் மதீனா செல்வதற்கு அவங்க ஆயத்தப்படுறாங்க. நண்பர்களை நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். உற்ற தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உற்ற தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் முழுமையாக அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தாங்க, அன்பு வைத்திருந்தார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை அவங்க முதல்ல என்ன செய்ய எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க, தயார் நிலையில் இருந்தாங்க. தயார் நிலை என்று சொன்னா அபூபக்கர் தான், அவங்க தான் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் தயார் நிலையில் இருங்கன்னு சொன்னா அதுக்கு உதாரணம் யாருங்க, அபூபக்கர் தான் அவர்கள். ஏன்னு சொன்னா ஹிஜ்ரத்துக்கு போகணும் என்பது அவங்க ஆசை, தீனை வளர்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை, ஆர்வம். அதற்காக நபிகள் நாயகம் அழைத்து கொண்டு போகும் என்பது அவங்களுடைய பேராசை. எல்லாத்தையும் முட்டு வாகனமா தயார் செய்து வீட்டுல உட்காந்துருக்காங்க. இரவு நேரத்துல நபி வருவாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆனா நபிசாங்க வருவாங்கன்னு சொல்லி இரவு பகலா காத்துக்கிட்டே இருந்தாங்களாம். நபிசாங்க ஹிஜ்ரத் விஷயம் அனுமதி கேட்டதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நபிசா அபூபக்கர் சொன்னாங்களாம், உங்க அழைப்பு இருக்கா, இரவு பகலா காத்துட்டு இருக்கேன், நீங்க உத்தரவிட்டால் தாமதிக்காம உடனே புறப்பட்டுலாம் யாரை சொல்லலாம்னு சொன்னதா அபூபக்கர் சொன்னதா செய்தி வருது. நண்பர்களே, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய பயணத்தோடாக நபிகள் நாயகம் தயார்படுத்தி கொண்டாங்க இல்லையா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவங்களும் என்ன செய்றாங்க, பயணத்துக்கு தயாராகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது நம்ம அடுத்த தொடரில் தெரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் ஹிஜ்ரத்தை நிறைவாக நாம் படித்து நாம் விளங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையுடைய நற்பண்பாக நாம் கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.